Plus மக்களுக்கு வணக்கம். ஜோஷுவா இமைப்போல் காக்க படம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். யாருக்கு தெரியும்? அதான் வந்துகிட்டே இருக்கீங்க. ஜோஷுவா இந்த படம் வந்து 2019 வந்து ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பிச்சு ஒரு சில 2 ஹீரோஸ்க்கு வந்து போய் அப்ரோச் பண்றாங்க. அவங்க 2 பேருமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷனா இருக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவாய்ட் பண்றாங்க இந்த ஸ்கிரிப்டை. அதுக்கப்புறம் கௌதம் மேனன் வந்து யாரை வச்சு எடுக்குதுன்னு தெரியாமல் இருக்கும்போது ஐஸ்வரி கணேஷ் அவர்கள் வந்து வர்ண வச்சு எடுங்க, வர்ண ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக காட்டணும் அப்படிங்கிறதுக்காக எடுத்த படம் தான் வந்து ஜோஷுவா. ஜோஷுவாவோட கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கதை வந்து என்னன்னு நம்ம தான் கண்டுபிடிக்கணும். அந்த அளவுக்கு தான் இதோடைய கதை இருக்கும். ஒரு ஹீரோயினுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்குற ஒரு கூலிப்படை தலைவன் இல்லாட்டி ஒரு செக்யூரிட்டி கார்டு அப்படின்னு தான் ஹீரோவை சொல்லணும். அவன் வந்து படம் ஃபுல்லாக ஹீரோயின் எப்படி காப்பாற்றிட்டு இருக்கான், ஹீரோயினுக்கு என்ன பிரச்சனைகள் வருது, யார் பிரச்சனை தரா அப்படிங்கிறது தான் இந்த படத்தினுடைய ஒரு ஒன்லைன். ஒரு சூப்பரான ஒன்லைன் அப்படின்னு தான் சொல்லணும். நிறைய படங்கள் இந்த பாணியில் வந்திருந்தாலுமே இப்போதைக்கு கௌதம் மேனன் எடுத்தாருன்னா ஒரு ஸ்டைலிஷான ஃபிலிம் மேக்கராக எடுத்திருப்பாரு. ஆனால் இந்த படம் நல்லா இருக்கா இல்லையாங்கிறத ரிவ்யூ கடைசியில் சொல்கிறேன். இந்த படத்தில் வந்து என்னென்ன ப்ளஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆக்ஷன் சீன்ஸ் ரொம்ப ராவாக எடுத்திருக்காங்க, செம்மையாக எடுத்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். நிறைய ஆக்ஷன் சீன்ஸ்லாம் பார்க்கும்போது வந்து வருண் வந்து ரியலான ஸ்டண்ட்ஸ் எல்லாமே பண்ணியிருக்காரு. ஒரு ஒரு ஷாட்டில் வந்து கிளைமேக்ஸ் ஃபைட்டில் கட்டிலேருந்து கீழே விழுகிறாரு, ரவுடிங்க வந்து இழுத்து போடும்போது அந்த ஷாட் வந்து ரியலாக பண்ணுறாரு. அதுக்கப்புறம் ஒரு ஜம்ப் அடித்து வில்லன்ஸை வந்து தலைகளை திருப்பும் போது அந்த ஷாட்டு ரியலாக பண்ணுறாரு. பார்க்கும்போதெல்லாம் எனக்கு தோணுச்சு, எதுக்கு இதெல்லாம் வந்து இவர் ரியலாக பண்ணணும், இவருக்கு இருக்க காசுக்கு இவருக்கு இருக்க ப்ரொடக்ஷன் வேல்யூக்கு ஏன் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு. அப்புறம் படம் ஃபுல்லாமே வந்து செருப்பு இல்லாமல் நடிச்சிருப்பாரு. ஒரு சேசிங்க வில்லன் துரத்துவான் ஓடுவான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது படம் ஃபுல்லாமே வந்து செருப்பு எங்கேயுமே போடலை. அதாவது ஒரு முள்ளுக்காடாக இருக்கட்டும், ரோடாக இருக்கட்டும், வீடாக இருக்கட்டும், எங்கே இருந்தாலுமே செருப்பு போடாமல் தான் ஃபைட் பண்ணுறாரு, ஓடுறாரு, நடக்கிறாரு. அப்படிங்கும் போது இது கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருந்துச்சு. ஓகே, ஒரு புதுசாக வரக்கூடிய ஒரு ஹீரோ வந்து இவ்வளோ டெடிக்கேஷனாக இருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. ஆனால் அவருடைய நடிப்பு எப்படி இருந்துச்சுன்னு கேட்கும்போது படம் ஃபுல்லாக ஒரே சாயலில் தான் கொண்டு போகிறாரு. அதாவது விக்ரம், சூர்யா அவங்களாம் கௌதம் மேனன் டைரக்ஷன் நடிச்சிருக்காங்க. துருவ நட்சத்திரம் ட்ரைலர் பார்க்கும்போது நமக்கு தெரியும், விக்ரம் வந்து நிறைய வேரியேஷன்ஸ் வந்து டைலாக் பேசுவார், எக்ஸ்பிரஷன் தருவார். சூர்யா வந்து சொல்லவே தேவையில்லை, வாரணமாயிரம்ல அவ்வளோ வேரியேஷன் காட்டியிருப்பார். இவருக்கு வந்து என்ன வேரியேஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்றுமே கிடையாது. படம் முழுக்க வந்து முகபாவனை வந்து ஒரே மாதிரி தான் கொண்டு போகிறாரு. அதில் வந்து கொஞ்சம் பார்க்கும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்கலாமே, இன்னும் ஒரு ஸ்பூன் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி தான் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு. மற்றபடி ஆக்ஷன் சீன்ஸ்லாம் மிரட்டி விட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படத்தில் ஒரு மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளமே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது. அது எப்படிலாம் வேஸ்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு வேஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். மன்சூர் அலிகான் வந்து ஒரு முக்கியமான ரோலில் வராரு. அந்த ரோலை வந்து 2 நிமிஷம் கூட தாக்கு பிடிக்க முடியல, அதுக்குள்ளே கன் எடுத்து சுட்டுறாங்க, அவரு செத்துறாரு. அதுக்கப்புறம் நம்ம விசித்ரா, நம்ம விச்சு மம்மி, பிக் பாஸில் ஃபேமஸ் ஆனவங்க, அவங்களும் ஒரு ரோலில் வராங்க. ஒரு 5 மினிட்ஸ் கூட தாக்கு பிடிக்கல, அவங்களையும் அனுப்பி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் வில்லனா வந்து கிருஷ்ணா வந்து நடிச்சிருக்காரு. கிருஷ்ணாவும் பார்க்கும்போது ஒரு 20 மினிட்ஸ் கூட இல்லை, ஒரு 50 மினிட்ஸ் தான் படத்துலேயே வராரு. ஒரு ஆக்ஷன் சீன்ஸ் வைக்கிறாங்க, அவங்களுக்கு வேணுன்ட்டே ஒரு ஆக்ஷன் சீன்ஸ் வச்சு அதுலேயே அடி வாங்க வச்சு அவர் அனுப்பி விட்றாங்க. அப்படிங்கும்போது எதுக்கு இந்த ஸ்டார் காஸ்ட்லாம் போட்டு எதுக்கு இவங்களெல்லாம் வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு தான் நமக்கு தோணுச்சு. இந்த ஜோஷுவா பொறுத்த வரைக்குமே சூப்பரான மேக்கிங்காக இருக்குது, சூப்பரான எடிட்டிங்காக இருக்குது. கதை எங்கே அப்படின்னு தான் நம்ம தேட வேண்டியதாக இருந்துச்சு. எஸ்ஆர் கதிர் சினிமோட்டோகிராஃபர், இவர் வந்து அடுத்ததாக வந்து சூப்பர் ஸ்டாரோட வேட்டையன் வந்து பண்ணிகிட்டு இருக்காரு. நிறைய பெரிய பெரிய படங்கள் பண்ணியிருக்காரு. அவர் தான் இந்த படத்தையே வந்து ஷோல்டரில் வச்சு தூக்கிட்டு போகிறாரு அப்படின்னு சொல்லணும். இன்னொருத்தர் வந்து நம்ம இசையமைப்பாளர் கார்த்திக், நிறைய பாடல்கள் பாடியிருக்காரு. இந்த படத்துக்கு வந்து பிஜிஎம் ஆகட்டும், சவுண்ட்ஸ் ஆகட்டும், சவுண்ட் ட்ராக்ஸ் ஆகட்டும் ரொம்ப தெளிவாக போட்டிருக்காரு. எங்கெங்கே எதாவது வேணுமோ கௌதம் இதெல்லாம் விரும்புவாரோ அதெல்லாம் அந்த இடத்துல கரெக்டாக பிச் பண்ணியிருந்தார். நிறைய இடம் பார்க்கும்போது இந்த அஞ்சல மச்சாவ அப்படின்னு ஒரு பீட்லாம் வரும், அந்த பீட்லாம் லைட்டாக அப்பப்போ எட்டி பார்க்குது, அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். அதுக்கப்புறம் எடிட்டர் ஆண்டனி, எடிட்டர், கேமராமேன், மியூசிக் டைரக்டர் 3 பேரை பர்ஃபெக்டாக போட்டிருக்காரு. அவங்களுடைய வேலைகள் வந்து சிறப்பாக இருந்துச்சு. இது கௌதம் மேனன் படமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஒரு 70% கௌதம் மேனனுடைய படம் தான். ஒரு 30% எங்கே போச்சு அப்படிங்கிறது நமக்கும் தெரியல, ஜிவிஎம் அவர்களுக்கும் தெரியல அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படம் வந்து ஃபஸ்ட்டு அப்ரோச் பண்ணும்போது 2 ஹீரோ வேணாம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த 2 ஹீரோ யாருன்னு பார்த்தோம்னா, ஒன்று வந்து அருண் விஜய், இன்னொன்று வந்து நம்மளுடைய நடிப்பின் நாயகன் சூர்யா. இவர் தான் அருண் விஜய் வந்து தன்னோட 25வது படம் கொஞ்சம் பிரம்மாண்டமாக பண்ணணும்னு இந்த படத்தை விட்டு விலகிட்டார். சூர்யா அவர்களும் வந்து சில கருத்து வேறுபாடுனால அவரும் விளங்கிட்டார். ஆனால் இது முழுக்க முழுக்க ஆக்ஷன் படம் அப்படிங்கிறனாலேயே விலகின மாதிரி தான் நிறைய தகவல் நமக்கு வந்திருக்கு. இந்த படத்தில் என்ன ப்ளஸ்ன்னு பார்த்தோம்னா ஆக்ஷன் ப்ளஸ், என்ன மைனஸ்ன்னு பார்த்தோம்னா கதை ஒன்றுமே கிடையாது. திரைக்கதை முழுக்க முழுக்க ஆக்ஷன் நம்பி தான் இருக்குது. கதை இங்கே ஒரு ஹீரோ வந்து ஒரு ஹீரோயினை பாதுகாக்கிறாங்க அப்படிங்கும்போது ஒரு வேலிடான ஒரு பாயிண்ட் இருக்கணும், எதுக்காக இவ்வளோ கஷ்டப்படுறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு வேலிடான ரீசன் இருக்கணும். அது கண்டிப்பாக இல்லை. கௌதம் மேனன் படம் அப்படின்னாலே வந்து ஹீரோயின்ஸ்க்கு வந்து நிறைய முக்கியத்துவம் இருக்கும். த்ரிஷா, ஜோதிகா, அதுக்கப்புறம் என்ன இருந்தால் அனுஷ்கா, இவங்க கேரக்டர்ஸ் எல்லாமே யூனிக்காக இருக்கும். அவங்க நேம்ஸ் ஆகட்டும் எல்லாமே சூப்பராக இருக்கும். ஆனால் இந்த படத்தில் அந்த நேம் மட்டும்தான் யூனிக்காக இருக்குது. குந்தவி அப்படின்னு வச்சுருக்காங்க.
ஹீரோயின் பார்க்கும்போது அவ்வளோ அட்ராக்டிவாக இல்லை. நம்ம இப்போது வெந்து தெரிந்தது காடு படமாகட்டும், அச்சம் என்பது மடமையடா இந்த படமாகட்டும், இதில் வந்து ஹீரோயின்ஸ் எல்லாமே புது ஃபேஸ் தான். மஞ்சிமாவை பார்க்கும்போது ஆகட்டும், சித்திக்கு தானி பார்க்கும்போது ஆகட்டும், நமக்கே பார்க்கும்போது நல்லா க்யூட்டாக இருக்காங்கல்ல, இவங்க மேலே ஒரு க்ரஷ் இருக்குது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருந்துச்சு. இந்த படம் பார்க்கும்போது ஹீரோயின் பார்க்கும்போது ஓகே என்னடா அட்ராக்ட் ஆகலை அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அது கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்கலாம். ஹீரோ கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தாலும் ஹீரோயின் நமக்கு அட்ராக்ட் ஆகலை. ஓகே எல்லாமே இருந்தாலுமே ஒரு விஷயம் கம்ப்ளீட்டே ஆகலை. கிளைமேக்ஸ் இந்த கௌதம் மேனன் படம் அப்படின்னு வந்துட்டாலே வந்து கிளைமேக்ஸ் வந்து பயங்கர ஒரு பஞ்சமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். சூர்யா அவர்களுக்கும் இவருக்கும் வந்து கிளைமேக்ஸ்னால தான் ஒரு பிரச்சனையாச்சு. துருவ நட்சத்திரம் வந்து கிளைமேக்ஸ் எழுதாமல் கொடுத்தனால படம் பண்ணலை அப்படின்னு கேள்விப்பட்டோம். ஜிஎம் அவரே 2-3 இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு, நான் வந்து கிளைமேக்ஸ் எழுதாமல் இந்த ஸ்கிரிப்டை கொண்டு போவேன், இல்லாட்டி படம் எடுக்கும் போதே கிளைமேக்ஸ் எழுதுவேன் அப்படின்னாரு. ஆனால் ஜோஷுவா பொறுத்த வரைக்கும் கிளைமேக்ஸ் பக்கமே அவங்க போகலை. படம் வந்து ஒரு 80% போயிட்டுருக்கு, அதோட கட் பண்ணி தம்பி கிளம்புப்பா வீட்டுக்கு அப்படின்னு அனுப்பிவிட்டாங்க. கிளைமேக்ஸ் எங்கடா அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. கஷ்டப்பட்டு அவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணி ஹீரோயினை காப்பாற்றுறவர், ஹீரோயின் வந்து ஃபாரின் போனாலும் அங்கே பிரச்சனை இருக்குன்னு சொல்கிறாங்க. சரிம்மா நீ ஃபாரின் போயிட்டு வா அப்படின்னு ஹீரோ அனுப்பி வைக்கிறாரு. இதுக்கு ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு காப்பாற்றுனீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஜிவிஎம் படமா, இல்லை ஒரு புது டைரக்டர் படமா, இல்லை இது வருணுடைய படமா, இது ஒரு ஆக்ஷன் படமா அப்படின்னு நிறைய கேள்விகள்லாம் இருக்குது. ஸோ ஃபேமிலியோட பார்க்குறாங்க, கண்டிப்பாக போய் பாருங்கள். இந்த படத்துக்கு S+ கொடுக்குற ரேட்டிங் வந்து 5க்கு வந்து 2 கொடுக்குறோம். தொடர்ந்து S+ல இருக்கக்கூடிய மூவி ரிவ்யூக்கள், மூவி அப்டேட்கள் எல்லாமே பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.